ஹாய் ஹலோ மக்களே வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேந்தர் டிவி நேயர்கள் எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர், இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இந்த 2020 எல்லாருக்குமே மறக்க முடியாத ஒரு வருஷமா இருந்திருக்கும். ஏன்னா நிறைய விஷயங்களை கிராஸ் பண்ணி வந்திருப்போம். பட் இந்த 2021 பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு ஹாப்பியான இயரா இருக்கணும் அப்படிங்கறது ஒரு விஷயமா சொல்லிடலாம். ஸோ ஷோ பார்த்தீங்க அப்படின்னா நியூ இயர் அப்படின்னாலே நமக்கு பிடிச்சவங்களோட செலிப்ரேட் பண்ணணும், ஃபன்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஆசைப்படுவோம். அப்படிதாங்க இன்னைக்கு நம்மளோட ஷோவும் இருக்க போது. நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச சாக்ஷி அகர்வால் அவங்களோட தான் இன்னைக்கு நம்ம என்டையர் ஷோவும் செலிப்ரேட் பண்ண போறோம். ஸோ இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் நம்ம ஷோக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்களிருந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு ஒரு 3 கண்டஸ்டன்ட் நம்ம ஷோக்கு வந்திருக்காங்க. அவங்களோட இந்த ஷோவும் செலிப்ரேட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட்ஸை வெல்கம் பண்ணிடலாம். ஸோ பாய்ஸ், வெல்கம் டு தி ஷோ. Come on, boys! Yeah! Come on, boys! Shukari bada bada shukari chamadi shukari peda peda ponningella me shukari bada bada shukari chamadi So, yes! எல்லா பாய்ஸையும் ஃபாரின்ல இருந்து இறக்கி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். So first, let's start with hello bro, welcome to the show. So உங்களோட பேர் சொல்லுங்க. என்னோட நேம் சியா. ஷியா. Yes. Okay, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் மாடலிங் அண்ட் சீரியல் ஆக்டர். மாடலிங் அண்ட் சீரியல் ஆக்டர் பண்ணிட்டு இருக்கீங்க. Okay, super. And next participant, நீங்க உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ராஜீவ். ஸோ ப்ரொஃபஷன் பார்த்தீங்கன்னா I'm basically into HR. Okay. But side by side parallel I'm doing modeling now. ஓ HR சாரா? இல்லை அவ்வளோலாம் வேணாம். ஓகே சூப்பர். அடுத்தது நம்ம மலேசியாக்காரர். வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் பரணி. பரணி. அண்ட் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சைட் பை சைட் ஓகே, சோ ஐடில வர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அண்ட் சைட் பை சைட் மாடலிங் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ உங்க மூணு பேரையுமே நம்மளோட ஷோக்கு வெல்கம் பண்றோம். சோ வெல்கம் டு தி ஷோ. Thank you. சாக்ஷி கூட பாத்தீங்க அப்படினா ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டின்னர் டேட்ல மீட் பண்ண போறீங்க. சோ ஃபர்ஸ்ட் we start with உங்களுக்கு சாக்ஷி அகர்வாலை எவ்வளவு பிடிக்கும் and எதுக்காக பிடிக்கும்? சாக்ஷியை ரொம்ப பிடிக்கும். பட் மெயினா வந்து அவங்களோட போசஸ் டிஃப்ரெண்டா இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங் சொல்லணும்னா ஒர்க் அவுட் பக்கா. ஓகே, இப்போ பாருங்க, இப்போ வீர வச்சு ஆரம்பிக்கிறோம். அவங்க ஒர்க் அவுட் பண்ண ஒரு போஸ் போடுங்க பார்க்கலாம். அவங்க இன்ஸ்டால போட்டுருப்பாங்களே ஒரு போஸ், இப்படி ஒரு போஸ்ட் போட்டுருப்பாங்க, அந்த மாதிரி ஏதோ ஒரு போஸ்ட் பண்ணுங்க. ஏதோ ஒரு போஸ்ட். ஃபைன். யா. வாவ். இந்த போஸை மட்டும் அடிக்கடி பாத்திருக்கீங்க. நோட் பண்ணுங்க. கேமராவை ஜூம் பண்ணுங்க. ஓகே, அடிக்கடி இந்த போஸ் தான். சாக்ஷி. ஓகே சூப்பர். தலைவரே நீங்க சொல்லுங்க. சோ உங்களுக்கு why you are liking சாக்ஷி அப்படினா ஏன்? சாக்ஷினாலே பிடிக்கும். பேர் எழுதிருந்தாலும் அவ்வளவுதான். அப்படிலாம் சொல்லல, நீ சாக முடியாது. நாங்களாம் அவங்க போஸ்டே 3 மணி நேரம் பாப்பீங்க. ஓகே, அப்ப திரும்பி அந்த போஸ்ட் ஷோ முடிற வரைக்கும் பாத்து கண்டிப்பா பார்க்கலாம். லாஸ்டா டின்னர் டேட் மட்டும் அனுப்பிச்சிட்டீங்கன்னா பார்த்துட்டே இருப்பேன். ஓகே, தென் நீங்க சொல்லுங்க ப்ரோ. அதே தான் ப்ரோ, அவங்க ஃபிட்னஸ் லெவல் வேற லெவலில் இருப்பாங்க. ஸோ அண்ட் அவங்க பார்த்தாலே கியூட்டா இருக்கு. ஓகே, சோ உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட ஃபிட்னஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. சோ நிறைய பேர் ஃபிட்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. சோ உங்க எல்லாருக்கும் பாத்தீங்க அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டின்னர் டேபிள்ல நிறைய கான்வர்சேஷன்லாம் மேக் பண்ண போறீங்க. பட் அந்த ஒரு பர்சன் யாருங்கிறத நம்ம ஷோல இப்ப செலக்ட் பண்ண போறோம். அதுக்கு நீங்களா ரெடியா இருக்கீங்களா? எஸ். இப்போ பாத்தீங்கன்னா நிறைய அந்த பிரெயின் இல்லாத பிரெயின் எல்லாம் யோசிச்சு நாங்க நிறைய டாஸ்க் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அந்த டாஸ்க் எல்லாம் தான் இப்ப நீங்க விளையாட போறீங்க. அடி தூள் பண்ண போறீங்க அந்த டாஸ்க் எல்லாம். பாய்ஸ் ரெடி? எஸ். பிசிக்கல் டாஸ்கா இருக்க போகுது. ஆர் யூ ரெடி? ஃபர்ஸ்ட் டாஸ்க் என்னங்கறத பாத்துடலாமா? ஓகே பாய்ஸ் எல்லாரும் ரெடியா இருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் டாஸ்க் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. So well, my dear மக்களே, பாய்ஸ் ரெடியா இருக்கீங்களா? எஸ். ஓகே, உங்களுக்கான ஃபர்ஸ்ட் டாஸ்க்கான ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. உங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு பலூன் இருக்கு, ஒரு பெரிய மிஷின் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம டீம் பாத்தீங்க அப்படின்னா எங்கேயோ கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ அந்த மிஷினை வச்சு நீங்க உங்களுக்கு 2 minutes ஆஃப் டைம் இருக்கும். அந்த 2 minutesல பாத்தீங்க அப்படின்னா அந்த பலூன்ல ஃபுல் சைஸ்க்கு நீங்க ஏர் ஃபில் பண்ணிட்டு மேக்ஸிமம் ஆஃப் நம்பர் ஆஃப் பலூன்ஸ் யார் இந்த ரவுண்ட்ல கொடுக்குறீங்களோ அவங்க நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு நீங்க போலாம். ஓகேவா? சோ ரவுண்ட் கிளியரா இருக்கா? ரெடியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் யார் இந்த டாஸ்க்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க? என்ன அக்கா புக்கா பாத்துட்டீங்களா? யாராவது ஒருத்தங்க களத்துல குதிக்கணும். அவரை பார்த்தா நல்லா ஊதி இருக்காங்க. அவர் தான் ரொம்ப ட்ரை பண்ணாரு. ரைட், நீங்க உங்களிருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். சோ ப்ரோ, ஃபர்ஸ்டா சிங்கமா களத்துக்குள்ள இறங்கி இருக்கீங்க. கண்டிப்பா. சோ எவ்வளவு பலூன்ஸ் நீங்க ஊத போறீங்க 2 minutesல? ஒரு 5. ஓகே, ரெடியா இருக்கீங்களா? ஓகே சார். எஸ் ப்ரோ, your time starts now. சும்மா கேளு.
4 balloons. Super. 4 balloons எடுத்துக்கீங்க. 5 balloons னு சொன்னீங்க. இப்போ 4 balloons எடுத்துக்கீங்க இல்லையா? Okay, so next participants கூப்பிடலாம்னு நினைக்கிறேன். So bro, 2 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா 4 balloons fill பண்ணிருக்காங்க. நீங்க எவ்வளவு fill பண்ண போறீங்க? 5 அதே 5 ல அதேதான். ஓகே சோ ஒன்ஸ் நான் உங்களுக்கு டைம் ஸ்டார்ட்ஸ் அப்படினு சொன்னேனே உங்களுக்கான நேரம் ஆரம்பிச்சிடும். 2 நிமிஷம் தான். அதுக்குள்ள 5 balloons கொடுத்துருங்க. ஓகேவா? ஓகே ரெடியா இருக்கீங்களா? எஸ். உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. அது என்ன 4 பலூன் இது என்ன 4.5 பலூனா? ஆமா 4.5 பலூனுக்கு ஒரு இது பண்ணிருக்கீங்க. ஓகே 4.5 பலூன்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த பலூன் மட்டும் ஏன் பாதி பலூன்லயே இருக்கு? இதுக்கப்புறம் இந்த பலூன் வளர மாட்டேங்குதா? தெரியலையே. ட்ரை பண்ணியாச்சு. ஆக்சுவலா கொஞ்சம் தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் அது கொஞ்சம் முடிச்சு போட கஷ்டமா இருக்குமோன்னு தோணுச்சு. அப்ப ரிலீஸ் ஆயிடுச்சு நிறைய. ஓகே சோ பாத்தீங்க அப்படின்னா yes of course 4 balloons and 4.5 balloons எடுத்துட்டீங்க. ஒன்னு வந்து ஸ்டார்டிங் ப்ராப்பர்ட்டி இஷ்யூ. ஐயோ எங்களுக்கு வந்து பாக்க ஆறுதல் தருது. ஓகே ரைட். நெக்ஸ்ட் பார்ட்டிசிபென்ட் எஸ். ரெடியா இருக்கீங்களா? எஸ். ஓகே உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். ஓகே சோ 2 மினிட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு பலூன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். 2 மினிட்ஸ்ல 2 பலூன் தான். என்ன காரணம்? என்ன பதட்டம் அப்படி? தெரியல ப்ரோ. ரொமான்டிக் மூட் போயிட்டாரு. வேற ஒண்ணும் இல்ல. சாக்ஷி நினைச்சு டைவர்ட் ஆயிடுச்சு. டைவர்ட் ஆயிடுச்சு. அதனால இதுல ஃபோக்கஸ்டா இல்லாம இருந்திருக்கீங்க. ஓகே சோ நீங்க 2 பலூன் வச்சிருக்கீங்க. சூப்பர். Thank you. ஓகே சோ பாய்ஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஃபர்ஸ்ட் டாஸ்க் முடிச்சாச்சு. 2 நிமிஷத்துக்கான பலூன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம 2 பசங்களும் வந்துட்டு 5 and 4. ஓகே சோ நம்ம பையன் பாத்தீங்க அப்படின்னா 2 பலூன்ஸ் தான் இருந்தாரு. சோ நோ வரி ப்ரோ ஆல் இஸ் வெல் அப்படின்னு சொல்லிடலாம். சோ ஃபர்ஸ்ட் அந்த டாஸ்க் இனிதே முடிவடைஞ்சிருச்சு. சோ அதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா எலிமினேட் ஆயிட்டாரு. அண்ட் செகண்ட் டாஸ்க்ல இப்போ நம்ம போக போறோம். செகண்ட் டாஸ்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்காக 2 மினிட்ஸ் டைம் கொடுக்கப்படும். அந்த 2 மினிட்ஸ் ஆஃப் டைம்ல உங்ககிட்ட இருக்கக்கூடிய கார்ட்ஸை நீங்க ஸ்வாப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? அதுல எவ்வளவு கார்ட்ஸை நீங்க அந்த வாட்டர்மெலன்ல பஞ்ச் பண்றீங்க அப்படிங்கறத அந்த டாஸ்க். ஓகே பாய்ஸ் ரெடியா இருக்கீங்களா? Yep. ஓகே ஃபர்ஸ்ட் டாஸ்க் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சிங்கக்குட்டி 5 பலூன்ஸ் ஊதி இருந்தாரு இல்லையா? சோ நீங்க எப்பவுமே அவரே போட்டு களத்துக்குள்ள இறங்க போறீங்க. ரெடியா இருக்கீங்களா? எஸ். தங்கமே உன்னத்தா தேடி வந்த நானே வைரமே ஒரு நாள் ஒன்ன தூக்குவனே டைம் அப் டைம் அப் டைம் அப் டைம் அப். சூப்பர் சூப்பர் சூப்பர். அது ஃப்ளூக்ல ஏதோ போயிடும். ஓகே இப்போ யாரு சாக்ஷி அகர்வால் கூட போயிட்டு டின்னர் சாப்பிட போறாங்க அப்படிங்கற அந்த டாஸ்கை ஃபைனலைஸ் பண்ண போறது அது உங்க கையில தான் இருக்கு. சோ உங்களுக்கு ஆமா அந்த 2 நிமிஷம் தான் உங்க லைஃப்லயே ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு மூமெண்ட்டை கிரியேட் பண்ண போகுது. ரெடியா இருக்கீங்களா? எஸ் சார். உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ.
வச்சவரு நீங்கன்னு நினைக்கிறேன். கும்பிட்டு சாக்ஷி உங்களை கை விடல. என்ன கொலவெறி தெரியல இவ்வளோ அடிச்சு பாருங்க, அதுவும் 1.51ல லாஸ்ட் இந்த 10 செகண்ட் உங்க லைஃபை டிசைட் பண்ணிருக்கு ப்ரோ. எவ்வளவு காட்ஸ் பாருங்களேன். தேங்க்ஸ் a lot. தேங்க்ஸ் சாக்ஷியா. தேங்க்ஸ் a lot சாக்ஷி. தேங்க்ஸ் a lot சாக்ஷி. வின்னர் ஆயிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ப்ரோ. Thank you so சூப்பர். much. தட்ஸ் மூமெண்ட் ஃபார் யூ அப்படிங்கறதா ஒரு குட் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். சோ ஆல் தி பெஸ்ட். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மக்களே. எஸ் பாய்ஸ், ரெடியா இருக்கீங்களா? எஸ் பயங்கர ரெடியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எஸ் மக்களே, சோ இவ்வளவு நேரம் பாத்தீங்க அப்படின்னா பசங்க எல்லாம் போட்டி போட்டதே அந்த ஒரு விஷயத்துக்காக தான். சாக்ஷி அவர்களை மீட் பண்ண போறாங்க. அட்லாஸ் அவங்களுடைய டீப்பஸ்ட் அண்ட் டேரஸ்ட் ஃபேன்ஸ்னு சொல்லலாம், ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லலாம் இல்லையா? எல்லாரும் எப்படி பயங்கர வெயிட்டிங்ல இருக்கீங்களா? ரொம்ப எக்ஸைட்டட். அவங்க அப்படியே தங்கமேன்னு சொன்னோம்னா வச்சுக்கோங்களே, அப்படியே தங்கமா வந்துருவாங்க. நம்ம தங்கத்தை அப்படியே வெல்கம் பண்ணிடலாம் ஷோ. ரெடியா? தங்கமே வெல்கம் டு தி ஷோ. சாக்ஷி அகர்வால். ஹலோ மேம். ஹாய் 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 So yes மக்களே, பாய்ஸ் அப்படியே பாருங்க, அவங்க எல்லாம் க்ளோஸ் வைங்களே, எல்லாத்து மூஞ்சியும் பாருங்க. மேம் இவ்வளவு நேரம் பாத்தீங்கன்னா என்ன பார்த்துட்டு அப்படின்றாங்க. நீங்க வந்து பாருங்க, அப்படியே thousands of smiles தெரியுது உங்க ஃபேஸ்ல இருந்து. Very very happy faces. ஆமா. And I'm so honored. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எங்களுக்கும் ரொம்ப ஓகே, ஃபர்ஸ்ட் திங் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். சாக்ஷி அகர்வால் வந்து நம்மளோட சேனலுக்கு நம்ம ஷோக்கு வராங்க அப்படின்னதுக்கு there are so many messages. Nearly there are thousands of people requesting. உங்களோட dearest fans அவங்க எல்லாருமே. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஏன்னா அதுல இருந்து ஒரு 3 people தான் எங்களால செலக்ட் பண்ண முடிஞ்சு because of this covid reasonsங்கிறதுனால 3 people மட்டும் தான் செலக்ட் பண்ண முடிஞ்சு. அந்த ஆயிரக்கணக்கான ரசிகர்களுக்கு ஒரு சில விஷயங்கள். தேங்க்யூ கைஸ், ரொம்ப 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 நன்றி. நீங்கள் எல்லாரும் உங்கள் ஃபோட்டோஸ் அனுப்பிட்டுருக்கீங்க வாட்ஸ்அப்லேயே இப்போ சொன்னாங்க எனக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பார்ட்டிசிபேட்டிங். இந்த அன்புக்காக தான் இவ்வளோ வருஷமாக நான் காத்துட்ருந்தேன். ஸோ அந்த அன்பு கொடுக்குறதுக்கே ரொம்ப நன்றி. அண்ட் ஐ எம் ஃபீலிங் லைக் அந்த டாப் ஆஃப் த வேர்ல்ட். யூ கைஸ் ஆர் மை ஸ்ட்ரென்த். நீங்கள் தான் என்னோட பலம். ஸோ கீப் ஷவரிங் மீ வித் லவ் அண்ட் அஃபெக்ஷன். வா 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 வா. நீங்க எப்படி இப்படி தான் ஸ்வீட்டா, சோ ஸ்வீட்டா இருப்பீங்களா? அகர்வால் அப்படிங்கறதுனாலே சோ ஸ்வீட்டா இருப்பீங்க. யூ ஆர் ரியலி ஸ்வீட். இது நான் யோசிச்சு வச்சிருந்தேன். தெரியாம போடுறீங்க அந்த பிட்ட. சோ மேம், நிறைய क्वेश्चंस இருக்கு. உங்களோட ஃபேன்ஸ் அப்படிங்கிறதுனால அவங்க கிட்ட இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சோ we can start with them. Okay பாய்ஸ், ஒவ்வொருத்தங்களா பொறுமையா அவங்களோட क्वेश्चंस எல்லாம் கேளுங்க. கொஞ்சம் ஈஸியான கஷ்டமான क्वेश्चंस தான். சூப்பர் ஸ்டாரோட ஒர்க் பண்ணிட்டீங்க, ரைட். தலைக்குடியே ஒர்க் பண்ணிட்டீங்க. Right. எப்ப தளபதி? ரொம்ப நல்ல விஷயம் சொன்னீங்க. ஐ ரியலி ஹோப் ரொம்ப சீக்கிரமா அது நடக்கணும். நானும் வேண்டிக்கிட்டு இருக்கேன், காத்துக்கிட்டு இருக்கேன் இது நடக்கணும்னு சொல்லிட்டு. பட் யா, மேபி எவ்ரிதிங் ஹாஸ் a good time, right? So டைம்ல கரெக்டா நடக்கும். சோ உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் தளபதி அவர்களை? I really like him a lot because ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கு. அவங்களோட எல்லா மூவிஸோட ஆடியோ லான்ச்சஸ் நான் மறக்காம மிஸ் பண்ணவே மாட்டேன். பிகாஸ் எல்லா ஆடியோ லான்ச்சஸ்ல அவ்வளோ பியூட்டிஃபுல் மெசேஜ் கொடுக்குறாங்க. ஸோ தட் இஸ் சம்திங் வெரி இன்ஸ்பிரேஷனல் எனக்கு. ஓகே, சூன் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சாக்ஷி அகர்வால தளபதி அவர்களுடைய படத்துல சீக்கிரமாவே பார்க்கலாம் அப்படிங்கிறது ஹோப் ஃபார் தி பெஸ்ட்ங்கிறதா. எஸ், ஓகே. அடுத்த ஃபேன் என்ன क्वेश्चन? Hi ma'am. Hi. Question கேட்கறதுக்கு முன்னாடி I would like to register a thing. I'm a huge Thala fan. Wow. So I saw you along with Thala in Viswasam. So on the experience and also like I love Lady Superstar Nayanthara. So ரெண்டு பேர் கூடயும் நீங்க work பண்ணிருக்கீங்க. It's a dream come moment for you, I'm sure. So அத பத்தி சொல்லுங்க. எங்களுக்கு தெரியாத தலையை பத்தி ஏதாவது ஒரு சின்ன சீக்ரெட். Actually, to be very honest, he's a very genuine person in நான் சொல்லலாம். Because first day I remember நான் செட்டில் போகும்போது just entry கொடுக்குறேன். Sir was sitting and எனக்கு பார்த்த உடனே he was like, ஓ சாக்ஷி ஜி வாங்க வாங்க உட்காருங்க. அண்ட் அப்படியே சேர்லேருந்து ஏஞ்சிட்டு அந்த ஒரு சிவில்ரி இருக்குல்ல, ஒரு ஜென்டில்மேன் பிஹேவியர். ஸோ தட் வாஸ் பியூட்டிஃபுல். அண்ட் he made, எல்லாருக்கும் தெரியும் he makes biryani in every shooting spot. என்கிட்ட அவங்க பர்சனலி கேட்டுட்டு என் அம்மா கிட்ட ரெசிபி வாங்கிட்டு, பிகாஸ் ஐம் ஹாஃப் ராஜஸ்தானி. ஸோ ராஜஸ்தானோட ரொம்ப ஒரு ஸ்டேபிள் டிஷ் என்னன்னா தால் பாட்டி சூர்மான்னு சொல்லுவோம். ஹி மேட் இட் ரெடி. அண்ட் அடுத்த நாள் ஷூட்டிங் லஞ்ச் பிரேக்கில் ஃபஸ்ட்டு எனக்கு கூப்பிட்டுட்டு கேரவேனில் ஹி மேட் மீ ஈட் இட். நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்க, அது நல்லா இருக்கா, லைக் ஜென்ரலி எப்படி இருக்கணும் அப்படி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ தட் வாஸ் வெரி நைஸ். அவங்க கையில எனக்கு சர்வ் பண்ணி கொடுத்தாங்க. That's the reason they are
they are there, no? Yeah, That's the reason. அதனாலதான். ஓகே சூப்பர். அடுத்த பர்சன். அண்ட் ஹாய் சாக்ஷி. Hi. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எப்படி இவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க? இதெல்லாம் ஸ்கிரிப்டே இல்லையே. இல்லை பார்த்தோன்னே தோணுது. இதுக்கு தான் லாஸ்ட்ல உட்கார வைக்காதீங்க நிறைய யோசிச்சிடறோம். அப்படின்னா உங்க கண்ணில் தான் அந்த பியூட்டி இருக்கு, அதனாலே யூ திங்க் தட் ஐ அம் எல்லாருக்கும் so அதுக்கு சீக்ரெட் சொல்லி ஸோ ஐ திங்க் இட்ஸ் தேட் யூனோ நம்ம எப்படி ஒருத்தரை பார்க்குறோம் அந்த பெர்செப்ஷன் தான் அது. ஸோ இட்ஸ் யோர் பியூட்டி இன்சைட் தட் யூ திங்க் ஐம் கியூட். anyhow that's not my question. So yeah, actually my question is, so நீங்க இன்ஸ்டாகிராம்லலாம் செம ஆக்டிவாக இருக்கீங்க. Yeah. So and how and why? ஸோ ஐ திங்க் நான் இன்ஸ்டாகிராமில் பயங்கர ஆக்டிவ் ஆன ரீசன் அண்ட் டைமிங் இஸ் திஸ் கோவிட் டைம் ஒன்லி, பிகாஸ் பிஃபோர் தட் ஷூட்ஸ் அண்ட் இது அதுன்னு சொல்லிட்டு. பட் கோவிட் டைமில் எல்லாரும் ஒரு மென்டல் யூனோ ஒரு ஸ்டேட்குள்ளே போயிட்டோம், இன்க்ளூடிங் மீ. இட் வாஸ் வெரி டிப்ரெசிங். ஏன்னா நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது, எப்படி இந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளியே வருவோம்னு தெரியாது. நம்ம ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணும்போது ஓகே இவங்ககிட்டே ஒரு இன்ஸ்பிரேஷன் வாங்கலான்னு ஒரு ஃபீல் வரணும்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்ட் ஒர்க் அவுட். அண்ட் வீட்லேயே ஐ திங்க் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, வாட்டர் பாட்டில்ஸ் வச்சுட்டு, பேக் வச்சுட்டு, புக்ஸ் வச்சுட்டு ஏதோ ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருப்பேன். அண்ட் அந்த ரிசல்ட்ஸ் எனக்கும் தெரிஞ்சிச்சு என் பாடியில். அண்ட் லாட் ஆஃப் பீப்புள் என்னோட வீடியோஸ் பார்த்து தே ஸ்டார்டட் ஃபாலோயிங் மை வீடியோஸ் அண்ட் எனக்கு டேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஓகே நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது 10 பேருக்கு இன்ஸ்பயர் ஆகுதுன்னா வை நாட், பிகாஸ் ஐ லுக் ஃபார் இன்ஸ்பிரேஷன் எவ்ரி டே. ஸோ அதனால தான் நீங்க சொன்னதுலேயே நான் ஒன்று கேட்குறேன். இல்லை நானும் எவ்வளோ ஒர்க் அவுட்ஸ் பார்த்துருக்கேன், பட் நீங்க பண்ற ஒர்க் அவுட்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவே இருக்காதீங்க. இதுக்கு தான் இப்படிலாம் கேள்வி கேட்கவே. தீவிரமான ஃபேன் அந்த ஒர்க் அவுட். பிளாங்க் சேலஞ்சா? நோ பிளாங்க் சேலஞ்ச். Careful. This is my favorite workout. I know very well. என்ன பாருங்க எப்படி பிடிச்சிருக்கோம் பாத்தீங்களா? Yes, correct. This is my favorite workout and நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் கேட்குறேன். To get a hour class figure you have to do the right workout இல்ல. So அதுதான் இந்த workout நிறைய பண்ணுவேன். ஆனால் ரொம்ப டிஃப்ரெண்ட். Seriously super. Thank you. Okay, next question. Yes, we know that you are part of Aranmanai 3. Break பண்ணிட்டீங்களா? Yes, exactly. உங்களை Till எந்த now மாதிரி நான் அதை accept பண்ணல. ஐயோ அப்படியா? Okay, so accept பண்ணுவீங்களா? Yeah, I am a part of the movie. Okay, Oh, good. Exclusive news. Yeah, exclusive. So உங்களை எந்த மாதிரி எதிர்பார்க்கலாம் அதுல? அது ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருக்கட்டும். We are waiting actually. Me too. உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ அண்ட் இப்போ ஏதோ ஒரு படம் ஆல்ரெடி பண்ணியிருப்பாங்க, ஸோ நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும்னா என்ன படமாக இருக்கும்? பயங்கரமா क्वेश्चन ஆமா, யோசிக்கிறேன். நைஸ் क्वेश्चन. எனக்கு ரொம்ப தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரொம்ப பிடிச்ச ஹீரோனா தனுஷ் சார் and தாப்சி had acted no ஆடுகளம். That's the movie I would like to எல்லா வியத்து விழுந்தாங்களா அதே கேரக்டர்ல நம்ம டாப் செவன்ல பார்க்கலாம் அப்படி. எனக்கு ஒரு क्वेश्चन पर्सनल உங்க கிட்ட. IAS ஆபீசர் ஆகணும்ங்கற ஆசையில இருந்த சாக்ஷி சடனா ஆக்டர் மாடல் அப்படினு வேற ஒரு டிஃபரண்டான ஒரு ஜானர்ல இருக்காங்க. Is there any reason behind that? ஆக்சுவலி சின்ன வயசுலேருந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு தான் ஒரு ஆசை. பிகாஸ் எனக்கு பவர் ரொம்ப பிடிக்கும், அத்தாரிட்டி ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி ஒரு யூனோ அந்த கைண்ட் ஆஃப் அ ஸ்டாச்சர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. பட் சொல்லுவாங்கள்ல டெஸ்டினி ஹேஸ் இட்ஸ் ஓன் பிளான்ஸ் சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு ஐடி பூம் நடந்தது, அதனால இன்ஜினியரிங்கில் போயிட்டோம். அப்புறம் MBA பூம் நடந்தது, MBA பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறமா ஐ வாஸ் லைக் யூனோ ஐ நீட் சம்திங் சேலஞ்சிங் இன் மை லைஃப். இட்ஸ் கெட்டிங் வெரி மொனாட்டனஸ். செம்மையான ஒரு ஜாப், செம்மையான ஒரு பே சேலரி அண்ட் பியூட்டிஃபுல் லைஃப் ஐ ஹேட். பட் சம் சேலஞ்ச் வாஸ் மிஸ்ஸிங். ஸோ அந்த சேலஞ்ச்காக ஐ வாஸ் லைக் ஓகே வாட் இஸ் த ரொம்ப யூனோ சேலஞ்சிங் ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயம் நான் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபேஷன் வேர்ல்டு. ஏன்னா எனக்கு ஃபேஷன் வேர்ல்டுக்கு சம்மந்தமே இல்லை. நான் சொல்கிறது 5-6 இயர்ஸ் பேக். எனக்கு ஒரு காஜல் போட கூட தெரியாது அந்த டைம். ஐ வாஸ் லைக் தேட். ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். ஸோ I said okay let's try fashion and அப்படி தான் ஒன் பை ஒன் மாடலிங் பண்ணிட்டு. ஓகே, இந்த ஷோட தீமே பாத்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஃபேன்ஸ் இன்டராக்ட் பண்ணும். ஆனா அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா 1% பாத்தீங்க அப்படின்னா உங்களோட அந்த டின்னர் சாப்பிடலாம் அப்படிங்கறதுக்காக தான். அந்த காம்படிஷன்ல பாத்தீங்க அப்படின்னா வின் பண்ணிருக்கிறது யாருன்னா எஸ் ஆஃப் கோர்ஸ் Just a miss. Congratulations. Thank you. Congratulations. Thank you so much.
ஓகே சோ பல டாஸ்க் எல்லாம் வீர சாகசம் எல்லாம் பண்ணிட்டு தளபதி அந்த டாஸ்கை வின் பண்ணிருக்காரு. சோ ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. உட்காந்துக்கலாம் டைம் இருக்கு, உடனே வா, டைம் இருக்கு. You guys are also very cute. Very sweet. But அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்மைல் இருக்கு ஃபேஸ்ல. I can see that. வின்னர்ல அந்த க்ளோ இருக்கு. But seriously, thank you guys for coming and participating and going through the entire process. Thank you so much. It means a lot to me. ஓகே சோ பார்ட்டிசிபென்ட்ல பாத்தீங்க அப்படினா டின்னர் சாப்பிட ரெடியா இருக்கீங்க. வாழ்த்துக்கள் ப்ரோ. நிறைய क्वेश्चंस கேளுங்க, இன்ட்ரஸ்டிங்கா क्वेश्चंस கேளுங்க. சோ எஸ் மக்களே, தட் மூமெண்ட் ப்ரோ காத்துக்கிட்டே இருக்கு, உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. என்ன क्वेश्चंस எல்லாம் கேட்க போறாங்க அப்படிங்கறத அந்த டின்னர் செஷன்ல பாருங்க. சோ எஸ் மேம், thank you so much. நிறைய ஃபேன்ஸ் அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவா பாத்தீங்க அப்படினா 3 पर्सன்ஸ் வந்திருந்தாங்க. நிறைய क्वेश्चंस கேட்டிருந்தாங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி நினைக்கிறேன் இந்த ஷோ. எங்க வேந்தர் டிவி சார்பா உங்களுக்கு ஒரு நியூ கிஃப்ட். thank you so much மேம். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு அவங்களோட ஸ்மால் ரிக்வெஸ்ட், நீங்க அவங்களோட டான்ஸ் ஆடணும் அப்படிங்கிறது தான். ஷோக்கு வந்ததுல இருந்து என்கிட்ட சொன்ன விஷயம் அதுதான். ஒரே ஒரு டான்ஸ் மட்டும் மேம் ஆடினா போதும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ எஸ் சும்மா கேளு. ஓகே சோ எஸ், யாரு வெயிட் பண்றாங்களோ இல்லையோ இந்த மூமெண்ட்டுக்காக இவரு மட்டும் தான் லைஃப் லாங்கா வெயிட் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறீங்க. எப்படி இருக்கு? அன்பிலீவபிள். எனக்கு வார்த்தையே வரல என்ன சொல்றதுன்னு. ஓகே ஃபைன், ஐ எம் வெயிட்டிங் டு சீன் போட்டிருந்தேன். பட் இவ்வளோ சீக்கிரமா இவ்வளோ கிட்ட நான் பார்ப்பேன் நான் நினைக்கல. ரியலி ஐ எம் ஹாப்பி. ஓகே சூப்பர் ப்ரோ, ஆல் தி பெஸ்ட். ஓகே மேம், என்ஜாய் யுவர் டைம். அவளும் நானும் அமுதும் தமிழும், அவளும் நானும் அலையும் கடலும், அவளும் நானும் தவமும் அருளும், அவளும் நானும் வேறும் மரமும். அடி வெள்ளாவி வச்சுத்தான் வெளுத்தாங்களா, உன்னை வெயிலுக்கு காட்டாம வளர்த்தாங்களா, நான் தலகால புரியாம தலை மேல நிக்காம தடுமாறி போனேன் யானே. ஐ விஷ் யூ வெல்கம் யூ. Thank you. Thank you so much. எனவே உங்களை மாதிரி என்ன மாதிரி நிறையா ஹியூஜ் ஃபேன்ஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபேன்ஸோட ஒரு பங்கில் எனக்கு உங்கள் கூட டின்னர் சாப்பிட்ற சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு. எனவே ரியலி தேங்க் டு யூ. It's my honor. யா ஷுவர். ஒரு கொஸ்டின் கேட்கலாங்களா? Sure. ஃபைன், சாப்பிட்டுக்கிட்டே பேசலாமே. Sure. உங்களோட ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் எப்படி எந்த மாதிரி இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க? Future husband. I would say எனக்கு பெருசாலாம் ரொம்ப ஆசையெல்லாம் இல்லை. லைக் பார்க்குறதுக்கு இப்படி இருக்கணும் ஆர் இவ்வளோ சம்பாதிக்கணும் அப்படியெல்லாம் இல்லை. ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கணும் எனக்கு. பயங்கரமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் ரெண்டு பேருக்கும். அட் தி ஏஜ் ஆஃப் 60 or 65 நம்ம லாஸ்ட் ஃபேஸ் வரைக்கும் அவரும் நானும் பாரிஸில் ஐஃபில் டவர் முன்னாடி உட்காந்து ரொமான்டிக்காக உட்காந்துட்டு ஜாலியாக இருக்கணும். அதுதான் என்னோட ரிக்குவயர்மெண்ட். நைஸ். அதே ஹஸ்பண்ட் இப்போ நீங்கள் ஒரு சில குவாலிஃபிகேஷன் வச்சுருப்பீங்க, இப்படி இருக்கணும், இந்த மாதிரி கேரக்டரில் இருக்கணும் அப்படின்னு. ஆஃப்டர் மேரேஜ் மேபி அந்த கேரக்டர் சேஞ்ச் ஆச்சுன்னா நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? சேஞ்ச் ஆச்சுன்னா பேசுவேன் கண்டிப்பாக. இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டுருக்கு, முன்னாடி இருக்கிற மாதிரி இல்லை. பிகாஸ் அதுதான் நான் சொன்னேன், அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், கம்யூனிகேஷன் இருக்கணும். அண்ட் ஒன் மோர் திங் வெரி இம்பார்ட்டண்ட், அவர் பயங்கரமாக எஜுகேட்டடாக இருக்கணும். சூப்பர். ஸோ அந்த எஜுகேஷன் லெவல் இருந்தாலும் ஐ ஃபீல் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சுப்பாங்க நான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ ஐ வில் ட்ரை டு எக்ஸ்பிளைன் டு ஹிம் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டு இருக்கீங்க. ஸோ வாட் இஸ் த ரீசன் ஃபார் இட்? பையன் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? என்ன மாதிரி புசு புசுன்னு இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை எப்படி? இல்லை, எனக்கு ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் ஒரு மேட்டரே கிடையாது. பிகாஸ் லைஃப் லாங் பார்ட்னர் பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் இஸ் லாஸ்ட் ப்ரையாரிட்டி. ஏன்னா அவங்க அழகை வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன் லைஃப்பில்? கண்டிப்பாக மனசு தான் ரொம்ப முக்கியம். மனசு தான் ரொம்ப முக்கியம். நானும் ஒரு சீரியல் ஆக்டர். கண்டிப்பாக ஒரு நாள் உங்கள் கூட நான் ஒரு ஷூட் பண்ணுவேன் நான் நினைக்கிறேன். ஸோ ரியலி ஐம் வெயிட்டிங் ஃபார் யூ. தேங்க்ஸ் அ லாட். தேங்க் யூ ஸோ மச். தேங்க் யூ ஸோ மச். அண்ட் உங்களுக்கு உங்கள் கரியருக்கு ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க் யூ ஸோ மச். ஐ ஹோப் யூ கோ டு வெரி 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 பிக் ஹைட்ஸ். தேங்க்ஸ் அ லாட். தேங்க் யூ.